தந்தையர் தினத்தில் நம்மளோட தந்தைங்கிறவர் தந்திரங்கள் அறியாதவர். குடும்பத்துக்காக மட்டுமே அவருடைய ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரையிலும். எப்போ கடவுளாக அந்த ஓட்டத்தை நிறுத்துகிறாரோ அப்போ தான் நம்ம குடும்பத்துக்கான ஓட்டம் அவங்களுக்கு நிற்கும். நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருப்பீங்க, பேச்சுவார்த்தை இல்லாமல் இருப்பீங்க. கண்டிப்பாக தந்தைங்கிறவர் தவிர்க்க முடியாதவர். நான் கூட இன்றைக்கி என்னோட தந்தைக்கிட்ட ஃபோன் மூலியமாக ஆசீர்வாதம் வாங்கினேன். அப்பா உன்கிட்ட இருக்கக்கூடிய தெம்பு தைரியம் எனக்கு வேணும்ப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்பா அதோடு சேர்த்து உன்னோட நோய் நொடியும் குணமாகணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. கிஷம் போல் இறைவன் போல் நாம் வணங்கி வரும்போது, இருக்கும் காலங்களில் நம்ம அப்படி பண்ணும்போது தான் அவங்க இல்லாதப்பையும் உங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் அனுக்கிரகமாக கிடைக்கும். இப்போத்தைய குழந்தைகள் அப்பாங்கிறது ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறது போல், அதோட கூட தந்தைங்கிறவருக்கு நீங்கள் ஒரு தெய்வம் போல் உங்களோட அந்த ஃபோக்கஸ் இருக்கணும். வயதானவங்க வரையில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு தந்தை இல்லாத நிறைய நபர்கள் இருக்கீங்க. கண்டிப்பாக கடவுள் உங்களை கைவிடலை. உங்களுக்கு துணையோ உங்கள் சகோதரத்துவமோ உங்கள் பிள்ளைகளோ உங்கள் பேரப்பிள்ளைகளோ கூட தந்தை ஸ்தானத்தில் இருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள கண்டிப்பாக உங்களுக்குமே உங்கள் இறந்த தந்தை உங்களுக்கு இன்றைக்கி ப்ளஸ் பண்ணுவார். அனைவரோட அந்த தந்தைமார்களுக்கும் நாம் இன்றைக்கி ஒரு சல்யூட் கொடுக்குற நாள்.